இந்த புறா வெரைட்டி ஃபேன்டைல் தானா? இது ஃபேன்டைல் கிடையாது. இந்த புறாவுக்கு பேர் வோல்கா டம்ளர்னு பேர். வோல்காங்கிறது ரஷ்யாவில் ஓடுற ஒரு ஆற்றோட பேர் வோல்கா. அந்த இடத்துல உற்பத்தி ஆகிறதுனால இதுக்கு பேர் வோல்கா டம்ளர்னு பேர். இது ஃபேன்டைல் மாதிரி வாழை கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். ஆனால் ஃபேன்டைல் அளவுக்கு வால் எண்ணிக்கை 40 அந்த மாதிரியெல்லாம் வராது. எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக வரும். இதனுடைய வால் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை வரும். வெள்ளை ஒவ்வொரு ஃபெதர் எண்டுலேயும் ஒரு வெள்ளை வரும். அதுக்கு பேர் நம்ம தமிழில் கண்ணாடின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ஸ்பாட் டெயில்டு அப்படிம்போம். மூக்குக்கு கீழே வெள்ளை வரும். இது ஒரு அழகான புறா. எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு புறா. விலை குறைவான புறா 4000 ரூபா அந்த ரேட்டில் இது விலை போகுது. வோல்கா டம்ளர். இது இந்திய புறா மாதிரியே இருக்குது. இது நாட்டு புறா தானா? இது ஒரு வகை நாட்டு புறா தான். இந்திய புறா ப்ளூ ராக் பீஜியன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ப்ளூ ராக் பீஜியன் தான் புறாக்களுடைய ஆரிஜின். அந்த புறாவுக்கும் இந்த புறாவுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் நிறம் மட்டும்தான். கேரளாவில் அம்பலப்புறான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஜங்கிலி புறாம்பாங்க. அதனுடைய எல்லா குணங்களும் இந்த புறாவுக்கு இருக்குது. நிறம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த புறாவினுடைய பேர் லால்-பன் காக்ரா. லால்னா இந்தியில் சிவப்பு, பன்னா அந்த வரி, சிகப்பு வரி உள்ள புறா. இதுக்கு கழுத்து 3-4 நிறங்களில் கழுத்து ஜொலிக்கும். அதுதான் இந்த புறாவுடைய இது இந்திய புறா. இது ஓல்டு ஜெர்மன், சவுத் ஜெர்மன் மூர்ஹெட்னு பேர். மூர்ஹெட்டுன்னு சொல்கிறது எல்லாமே தலையும் கழுத்தும் நிறம் வர்ற புறாவுக்கு பேர் மூர்ஹெட்டு, அந்த மார்க்கிங். அதே நேரம் பார்த்திங்கன்னா அந்த தலை என்ன நிறம் இருக்குதோ அந்த நிறத்தில் வால் வரும். மீதி உடல் முழுவதும் வெள்ளை நிறமாக இருக்கும். இதனால் இதுக்கு பேர் மூர்ஹெட்னு பேர். ஜெர்மன் புறா. இதுவும் இந்திய புறா தானா? இது இந்திய புறா தான். இதுக்கு பேர் நீலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நீலாம்பரின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உடல் நிறம் அதிகமாக நீல நிறம் தான் இதோட இது. ஸ்னோயி ப்ளூ அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த நிறம். கழுத்தில் ஒரு ரெட்டு ஷேட் அடிக்கும். இது இந்திய புறா தான். நல்லா குஞ்சு வளர்த்தும். எல்லாம் நீலா. இந்த புறாவோட பேர் பொஹமன் டாபி. இது ஐரோப்பிய புறா, மீடியம் சைஸு. இது ஒரு மார்க்கிங் புறா. தலை கழுத்து வரைக்கும் ஒரு கலரு. அதே நிறம் சிறகுலையும் வால்லையும் இருக்கும். உடம்பு வெள்ளையாக இருக்கும். இதனுடைய பேர் பொஹமன் டாபி. இந்தியாவில் அதிகமாக இல்லாத இனம் இது. புறாக்களுக்கு கால் நிறம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குமா எல்லா வகையான புறாக்களுக்கும்? அப்படி சொல்ல முடியாது. நிறங்கள் நிறைய மாறுபடும். அதனுடைய பிக்மெண்டேஷனை பொறுத்து நிறைய மாறுபடும். நார்மலாக சிவப்பு நிறம். அது பெரும்பாலான இனங்களுக்கு சிவப்பு நிறம் இருக்கும் கால். ஃபேன்டைலில் இது என்ன ரகம்? ஃபேன்டைலில் இந்த காலில் முடி இல்லாமல் இருக்கிறது இங்கிலீஷ் ஃபேன்டைல்னு பேர். இங்கிலீஷு ஷீல்டு ஃபேன்டைல். ஷீல்டுனா சிறகு மட்டும் நிறம், மீதி உடல் முழுவதும் வெள்ளையாக இருந்தால் ஷீல்டு ஃபேன்டைலு. காலில் முடியோடு நீங்கள் பார்க்குறதெல்லாம் அமெரிக்கன் ஃபேன்டைலு. அமெரிக்கன் ஃபேன்டைலில் காலில் முடி இருக்கும், தலையில் கொண்டை இருக்கும். இதுவும் ஷீல்டு வெரைட்டி தான். சிறகு மட்டும் ஷீல்டு இருக்கிறதுனால அமெரிக்கன் ஷீல்டு ஃபேன்டைல். இதுக்கு தலையில் கேப் மாதிரி இருக்குது. அந்த என்ன சொல்கிறது? இது கொமர்னார் டம்ளர்னு பேர். டம்ளர் ஷேப் அந்த தலைக்கு. ஆமாம் ஆமாம். அது தலை பால்டு ஹெட்டுன்னு சொல்லுவாங்க தலை வெள்ளை வந்தால். ஆனால் இது மேக்பி பவுடரில் வர்றதுனால, மேக்பி மார்க்கிங்கில் வர்றதுனால, கரெக்டான மேக்பி மார்க்கிங், தலை வெள்ளை வந்திருக்குது. கொமர்னார் டம்ளர்னு பேர். நீங்கள் முன்னே பார்த்தது ஃபெலிகேசர் டம்ளர் பார்த்துருப்பீங்க. அதில் தலையில் நெத்தியில் ஒரு பொட்டு இருக்கும். இது பொட்டு இல்லாமல் இருக்கும். பெரிய வித்தியாசம்னா அதுதான். இதோட நோஸு ரொம்ப சிறுசாக இருக்குது. ஆமாம். மூக்கு ரொம்ப சிறுசாக இருக்கும். வெள்ளை தலை இருக்கிறதுனால கண்ணு கருப்பு கண்ணாக இருக்கும். இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க இஜிப்சியன் ஸ்விஃப்ட்டு. அது உட்டாயின்னு ஒரு வெரைட்டி.
இது அதே எஜிப்சியன் ஸ்விஃப்ட்டில் ரெஹானின்னு ஒரு வெரைட்டி. இது எஜிப்சியன் ஸ்விஃப்ட் எல்லாமே உடல் நீளமான புறாக்கள். இந்த ரெஹானிங்கிறது கலர். இது வந்து நல்ல தங்க நிறத்தில் வரும், சந்தன நிறத்தில் வரும். இதனுடைய கலரும் இதனுடைய நீளமும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப சுறுசுறுப்பான புறா. இது பிளாண்டினெட், ஓல்டு டைப்பு கிளாசிக்கல் பிளாண்டினெட். நீங்கள் முன்னே பார்த்துருப்பீங்க சாட்டினெட்டு. அது வந்து உடல் வெள்ளையாகவும் சீல்டும் வால் மட்டும் நிறமாக இருந்திருக்கும். இது வந்து உடல் முழுவதும் ஒரே நிறமாக இருக்கும். அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம். இது பிளாண்டினெட். பவுட்டர்லேயே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தலையே தெரியாத அளவுக்கு வந்து இழுத்து ஊற்றிருக்கு. அது ஒரு சில புறாக்கள் வந்து அந்த மேட்டிங் டயத்தில் இணை சேர்ற பருவத்தில் அந்த அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே இழுக்கக்கூடிய தன்மையினால் அது அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காலில் முடி இல்லாத பவுட்ரு கேட்டீங்க. இது காலில் முடி இல்லை. இது வெள்ளை புறாவுக்கு ஷீல்டு மட்டும் கலர் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் ஷீல்டு கிராப்பர். கிராப்பர் அப்படின்னு சொன்னாலும் பவுட்ருன்னு சொன்னாலும் ஒன்று தான். கிராப்புங்கிறது அந்த கழுத்து ரீஜன் ஏரியாவுக்கு பேர் கிராப்புன்னு பேர். அது ஊதுறதுனால அதுக்கு பேர் கிராப்பர். இது ஷீல்டு கிராப்பர். கீழே இந்த ஃபெதரோடு இருக்கிறதா அது வேறு. நீங்கள் இந்த புறாவோட கழுத்து பகுதியில் ரொம்ப சைனிங்காக வந்து வீடியோ பார்த்தாவே தெரியுது. ஆமாம், அது வந்து கலர் ரிச்னஸ்னு பேர். கலர் ரிச்னஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி ஷைனிங் வரும். இது வந்து மேக்பைஸு, இங்கிலீஷ் மேக்பைன்னு சொல்லுவாங்க. நார்மலாக மேக்பை மார்க்கிங்க்கு இந்த மார்க்கிங்கை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இந்த புறாவை. இது நல்லா பறக்கக்கூடிய புறா. நல்லா பறக்கும், நல்ல காலனி ப்ரீடிங்க்கு நல்ல புறா. இதோட ஆரிஜின் இது இங்கிலாண்டு தான், இங்கிலீஷ். மஃபிங்கில் இது என்ன வெரைட்டி? இது வந்து சாக்சன் ப்ரீஸ்ட்னு பேர். சாக்சன் ப்ரீஸ்டில் சாக்சன் டபுள் கிரஸ்டட் ப்ரீஸ்ட். இது வந்து ஒரு நிற புறா. தலைக்கு மேலே மட்டும் வெள்ளை கேப், அதுக்கு பேர் ஒயிட் கேப்பும்போம், அது இருக்கும். அந்த ஒயிட் கேப் இருக்கிறதுனால அவ்வளவு சுத்தமாக வந்து கண்ணுக்கு மேலே ஒரு வெள்ளையும் கண்ணுக்கு கீழே கலர்ந்து காட்டும். அந்த கண்ணுக்கு மேலே வெள்ளைங்கிறதுனால அது கருப்பு கண் புல்லை வரும். கண்ணுக்கு மேலே வெள்ளைங்கிறதுனால மூக்கோட மேல் பாகம் வெள்ளையாகவும் கண்ணுக்கு கீழே நிறமாகவும் இருக்கிறதுனால மூக்கோட கீழ்ப்பகுதி நிறம் கலராகவும் இருக்கும், நிறமாகவும் இருக்கும். சாக்சன் ப்ரீஸ்ட்னு பேர். இது சாக்சனின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கிருந்து வர்றதுனால சாக்சன் ப்ரீஸ்ட். இந்த புறா 4 ஒரே கலரில் இருக்குது. ரெக்கை கொஞ்சம் நீளமாக இருக்குது. இது வந்து முன்னமே சொன்ன மாதிரி இதுவும் ஒரு வகை எஜிப்சியன் ஸ்விஃப்ட்டு, எகிப்து புறா. இந்த புறாக்களுடைய உடலமைப்பு பூராமே இப்படி நீண்ட உடலமைப்பு தான். இது புறா வந்து இதுக்கு வந்து ரெக்கையும் வாலும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் எஜிப்சியன் ஸ்விஃப்ட்டில். இது ஒரு ரகம். மூக்கு வந்து ரொம்ப கட்ட மூக்காக இருக்குது பாருங்கள், தலையமைப்பும் மூக்கும். இந்த புறா பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா சைனீஸ் அவுல் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி நெஞ்சு பகுதியில் 2 விரிஞ்சிருக்கு முடி. நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இதுக்கு பேர் சைனீஸ் அவுல் தான். நீங்கள் அங்கே பார்த்த சைனீஸ் அவுல் வந்து டெயில் மார்க்கடு சைனீஸ் அவுல். வெள்ளை புறாவுக்கு வால் மட்டும் கலர் இருக்கிறதுனால அதுக்கு பேர் டெயில் மார்க்கடு சைனீஸ் அவுல். இது வெள்ளை புறாவுக்கு சீல்டு சிறகுகள் மட்டும் கலர் இருக்கிறதுனால இதுக்கு பேர் சேடல் அல்லது சீல்டு மார்க்கடு சைனீஸ் அவுல்னு பேர். ஒரே ரகம்தான், அந்த மார்க்கிங்காக பிரித்து வச்சுருக்கிறோம். அது டெயில் மார்க்கடு, இது ஷீல்டு மார்க்கடு. புறா வகையிலேயே வந்து இதுக்கு மட்டும் தான் நெஞ்சு பகுதி வந்து முடி நல்லா விரிஞ்ச மாதிரி தெரியுமா? ஆமாம், புறா வகையிலேயே இந்த ஒரு ரகம். இன்னொன்று ஸ்பானிஷ் கொரீரான்னு ஒன்று இருக்குது, அது எங்கிட்ட இல்லை. அந்த புறாவுக்கு இந்த புறாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்த்ததுலேயே வந்து இது கொஞ்சம் ரொம்ப சின்ன வெரைட்டியாக இருக்கும். பெருசு தானா இல்லை சின்ன குஞ்சா? அது இது பெரிய புறா. பெரிய புறாவே இந்த சைஸ் தான் இருக்கும். இது வந்து வியன்னா
வியன்னா ஷார்ட் ஃபேஸ் டம்ளர்னு பேர். மிகவும் எடை குறைவான புறா. குஞ்சு பெரிய புறாவுகளே இந்த சைஸ் தான் இருக்குதுன்னா அப்போ சின்ன குஞ்சுக எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான் வந்து அதிக குறைவான எடையுள்ள புறா ரகம். குறைவான எடையுள்ள புறா ரகம். இதோட வெயிட் எவ்வளோ வரும்? இது இன்னும் ஒரு 50 கிராம் வரும். என்னென்ன கலரில் இருக்கும்? இதோட ஆரிஜின் இது எல்லா கலரும். இது வியன்னான்னு பேர்லேயே இருக்குது. இது ஆஸ்ட்ரியாவோட தலைநகரம் வியன்னாவிலிருந்து வர்ற புறாங்கிறதுனால வியன்னா ஷார்ட் ஃபேஸ் டம்ளர். ரொம்ப முகம் வந்து கட்டையாகவும் மூக்கு சின்ன மூக்காகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த சேக்கருக்கும் இந்த சேக்கருக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு முன்னால் பார்த்தது ஜெர்மன் புறா, ஸ்டாட்கார்டு ஷேக்கர்னு பேர். அது வந்து கழுத்து வந்து ரொம்ப நீளம் அதிகமாக இருக்கிறதுனால மாதிரி டபுள் வெட்டும் கழுத்தை. இது வந்து கழுத்து நீளம் குறைவாக இருக்கிறதுனால கொக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி மாதிரி கொக்கி போட்ட மாதிரி தலையை வெட்டும். இது வந்து இதுக்கு பேர் முகி. இது இந்திய புறா, வெளிநாட்டு புறா அல்ல. இது வந்து நல்லா நிமிர்ந்து நிற்கும். இதோட மார்க்கிங் பெக்குலியர் என்ன, தலையோட மேலே அந்த கேப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேப்பு, வெள்ளை கேப் இருக்கும். உடம்பு முழுவதும் ஒரு கலர் இருக்கும். எல்லா புறாவுக்கும் தலையில் கேப் இருக்கும். யாராவது வந்தால் மட்டும்தான் தலையாட்டுமா? பெரும்பாலும் இது பயப்படுற டைம் இல்லாட்டி ரொம்ப எக்ஸைட் ஆகிற டயத்தில் தலையை ஆட்டும். மற்ற நேரங்க சாதா புறா மாதிரி நிற்கும். இப்போ நம்ம எல்லாம் உள்ளே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் தலையை வெட்டுது, கழுத்தை வெட்டுது. இந்த புறா வந்து நம்ம சைஸ் சிறுசாக இருக்குது, ஆனால் வால் பெருசாக இருக்குது நம்ம பார்த்ததில்ல. இது வந்து அப்படி சொல்ல முடியாது. புறாவுடைய சைஸுக்கு தகுந்த வால் தான். இது வந்து வாய்ஸ் பீஜியனில் வரும். லாகர் அப்படின்னு ஒரு குரூப்பு. இங்கே வந்து நம்ம ஊரில் யாகுன்னு இதை சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது சாதாரணமான புறா மாதிரி குரல் கொடுக்காம யாகு யாகு யாகுன்னு குரல் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கேமரா மைக்கில் இந்த குரல் கேட்குதா என்னன்னு தெரியல. யாகு யாகுன்னு குரல் கொடுக்கறதுனால இதுக்கு பேர் யாகுன்னு பேர். இது அரேபிய புறா. இந்த புறாவுக்கும் நெஞ்சு வெட்டி இருக்குது. சைனீஸ் அவுலாம் இதுவும் சைனீஸ் அவுல் தான். முன்ன பார்த்ததில் வந்து டெயில் மார்க் பார்த்துட்டோம், சீல்டு மார்க் பார்த்துட்டோம். இது வந்து ஃபுல் கலர், எல்லா கலர்களும் இருக்கும். சிகப்பு, சந்தனம், கருப்பு, ப்ளூ பாரு, ப்ளூ செக்கரு, இந்த மாதிரி எல்லா நிறங்களையும் ஒரே கூட்டில் விட்டுருக்குறோம். மார்க்கிங் இல்லாத ரகங்கள்ங்கிறதுனால ஒன்றா வச்சு ப்ரீடு பண்ணலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி பிறந்தாலும் ஒன்று தான். புறாலேயும் வந்து இன்ப்ரீடிங் ப்ராப்ளம்லாம் வருதா? புறாவில் எல்லா இன்ப்ரீடிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிக்கும் உள்ளது தான். இன்ப்ரீடிங் ப்ராப்ளம் எல்லா இனத்திலும் இருக்கும். புறாவிலையும் அது இருக்கும். இன்ப்ரீடிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா கால் வந்து வளைஞ்ச மாதிரி பிறக்கும். ஒரு கண்ணு பார்வை இல்லாமல் பிறக்கும். எல்லா கோளாறுகளும் வரும். குஞ்சுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். இன்ப்ரீடிங்கிறது மீன்லேருந்து எல்லா இடத்துக்குமே இருக்குது. எல்லா இனங்களுக்கும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு எலி மட்டும் இருக்குது. அது நீல பல்லோட, அதனுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒன்று தான் உலகத்துலேயே இன்ப்ரீடிங்கில் நல்லா சர்வைவ் ஆகிட்டு இருக்குது. பூமிக்கு அடியிலேயே இருட்டில் வாழ்கிற ஒரு எலி. அது பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லைப்பா. இது வந்து உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த புறாவுக்கு வால் பகுதி ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆமாம், இந்த புறாவுக்கு பேர் ஸ்ட்ரேசர்னு பேர். இது ஐரோப்பிய புறா தான். நல்ல பெரிய சைஸு. ஒரு 700 கிராமுக்கு குறையாத எடை வரும். மார்க்கிங் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வெள்ளை புறாவுக்கு தலை, வால், ரெக்கை 3 நிறமாக இருக்கும். மீதி எல்லா இடமும் வெள்ளையாக இருக்கும். இதனுடைய பேர் ஸ்ட்ரேசர்னு பேர். நல்ல பெரிய புறாக்கள். இந்த புறாவும் சேக்கர் வெரைட்டியில் வர்றதா? இதுவும் ஒரு வகையான நெக் ஷேக்கர் தான். இதுக்கு பேர் ஸ்லிங்கர்னு பேர். ஸ்லிங்கின்னு சொல்லுவாங்க, ஸ்லிங்கர்னு சொல்லுவாங்க. இது கழுத்தை வெட்டக்கூடிய புறா தான். கழுத்தோட நீளம் வந்து கழுத்தோட நீளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். கழுத்து கனம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கழுத்து வெட்டுற தன்மை வந்து இது கொஞ்சம் குறைவு மற்ற புறாக்களை பார்க்கும்போது. காத்துப்பை இருக்கிற புறாவில் இது என்ன வெரைட்டி? இதுவும் வந்து பவுட்ருன்னு சொல்லக்கூடிய காற்று உள்ளிழுக்கக்கூடிய புறா தான்.
இதுக்கு பேர் ஹானா பவுட்டர் அப்படின்னு பேர். இதனுடைய மார்க்கிங்னால இதுக்கு அந்த பேர் வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா முன்ன பார்த்த ஸ்ட்ரேசருடைய அதே மார்க்கிங், தலை நிறம், வால் நிறம், சிறகுகள் நிறம். இதுக்கு பேர் ஹானா பவுட்டர். நல்லா பெரிய சைஸ் புறாக்கள். இந்த புறாவுக்கு பேர் வந்து மாங்க், சவுத் ஜெர்மன் மாங்க்னு பேர். இதோட மார்க்கிங் மாங்க் மார்க்கிங்காக இருக்கிறதுனால இதுக்கு பேர் மாங்க்னு பேர். ஒயிட் கேப் வருது. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா தலை வெள்ளை, பூட்ஸ் வெள்ளை, வால் வெள்ளை, ஃப்ளைட் ஃபெதர்ஸ் வெள்ளை. இதோடைய மார்க்கிங், இந்த மார்க்கிங் இருந்ததுன்னா அதுக்கு பேர் மாங்க் மார்க்கிங்னு பேர். அப்புறம் கழுத்தை சுற்றி வந்து அந்த டம்ளர் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து அது கொண்டை தான். கொண்டை வந்து காதுலேருந்து காது வரைக்கும் வர்ற கொண்டை வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு காட்டுது. கழுத்து பகுதியில் மட்டும் சுழி இருக்குது. இது என்ன வகையான புறா? இதுவும் ஓரியண்டல் புறா தான். இது வந்து நம்ம சாட்டினெட் பார்த்துட்டோம், பிளாண்டினெட் பார்த்துட்டோம். இதுக்கு வேறு வந்து டர்பிட். இதுவும் பார்த்தீங்கன்னா காலில் முடி இருக்காது, அது ரெண்டுக்கும் முடி இருக்கும். இது காலில் முடி இருக்காது, கழுத்தில் டை இருக்கும். வெள்ளை புறா, ஷோல்ட்ரு சைடு சிறகுகள் மட்டும் நிறத்தில் இருக்கும். சின்ன புறா. இதுக்கு பேர் ஓரியண்டல் டர்பிட், ஓல்டு டைப் டர்பிட். இங்கே இருக்கு. பவுட்டர் பீஜியன் இது என்ன வெரைட்டி? இந்த வெரைட்டிக்கு பேர் பெவேரியன் பவுட்டர்னு பேர். ஹானா பவுட்டர்னு பார்த்துருப்பீங்க, இதுக்கு பேர் பெவேரியன் பவுட்ரு. ரெண்டுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹானா பவுட்டரை விட இது வந்து சைஸு கொஞ்சம் உருவத்தில் சிறுசு. ஹானா பவுட்டருக்கு கால் முடியும் நிறம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கால் முடி மஃபிங் வந்து வெள்ளை. பெவேரியாங்கிற இடத்துல உற்பத்தி ஆகி வந்ததுனால இதுக்கு பேர் பெவேரியன் பவுட்டர். இது வந்து ரொம்ப அழகான புறா, எல்லோரும் விரும்பக்கூடிய புறா, சின்ன சைஸ் புறா. இது வந்து சாக்சன் ஷீல்டில் பிளைன் ஹெட்டட். இதில் வந்து சிங்கிள் கிரஸ்ட் வருது, டபுள் கிரஸ்ட் வருது. இது பிளைன் ஹெட்டு. இதில் நீங்கள் எல்லா நிறத்தையும் பார்க்கலாம். வெள்ளை புறாவுக்கு சிகப்பு ரெக்கை, நீல கலரு ரெக்கை, கருப்பு, அதுலேயே ஸ்பேங்கிள்டு எல்லாம் பார்க்கலாம். பூட்ஸு, அழகான பூட்ஸு, ரொம்ப அழகான புறா. புறாக்களும் வந்து கோழி மாதிரியே ஒன்றோட ஒன்று காயப்படுத்திக்குமா? புறாக்கள் சண்டை கட்டு நார்மலாக அதனுடைய கூடு ஒன்று அடையிற கூட்டில் அடுத்த புறா வந்து அடைஞ்சதுன்னா கோபம் வந்து சண்டை கட்டும். கோழி அளவு பாதிப்பாகாது. ஒரு 2 கொத்து 3 கொத்து கொத்தி ரெக்கையில் 2 அடி அடிச்சதுன்னா ஏதோ ஒன்று பயந்து விலகி போயிடும். அதனால சண்டை பெருசாக டேமேஜ் பண்ணாது. இந்த புறாவுக்கு தலைக்கு மேலே மட்டும் ஒரு சுழி இருக்குது. இது என்ன வெரைட்டி? இது வந்து வாய்ஸ் பீஜியன்னு வரும், ட்ரம்பட்டர் வெரைட்டி. இதனுடைய குரல் வந்து ட்ரம்பட் வாசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது ட்ரம்பட்டர் வெரைட்டி. நீங்கள் தலைக்கு மேலே சுழினீங்க, அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூக்குக்கு மேலே சுழிஞ்சிருக்கும். அதனால் இதுக்கு வந்து பீக் கிரஸ்டட் ட்ரம்பட்டர்னு பேர். இது தோற்றம் வந்து ஜெர்மன் பீக் கிரஸ்டட் ட்ரம்பட்டர். புறா வகையிலேயே வந்து இதுதான் வந்து அதிக வெயிட் வரக்கூடியதா? புறா வகையில் பெரிய இனங்கள் ஒன்று கிங்கு மாதரை. இது வந்து ஃப்ரெஞ்சு மவுண்டைன்னு பேர், ஃப்ரான்ஸ் ப்ரீடு. இது வந்து எப்படியும் ஒரு கிலோ வரை எடை வரக்கூடியது. இது வந்து உருவாக்கப்பட்ட இனம் தானே? உருவாக்கப்பட்ட இனம்தான். இது டேபிள் பர்பஸுக்காக, மீட் பர்பஸ் கறிக்காக உருவாக்கப்பட்ட இனம். ஆனால் இப்போ அதுக்கு உபயோகப்படுத்துறதில்ல, அழகு புறாவுகளுக்காகத்தான் இது உபயோகமாகிட்டு இருக்குது. இது வந்து இதோட வெயிட் வந்து இப்போ அதிகப்படியாக இருக்குது. இது 2 மாதத்துலேயே இந்த வெயிட் ரீச் ஆகுமா, இல்லை ஒரு 3-4 மாதம்? இல்லை, இது இந்த வெயிட் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். சின்ன குஞ்சில் நல்ல எடை வரும். சின்ன குஞ்சாக இருக்கும்போது ஒரு 500 கிராம் வரை எடை வரும். அப்புறம் மறுபடியும் எடை குறைஞ்சி மறுபடியும் 1 வருஷத்துக்கு மேலே பெருசான பிறகு திரும்ப எடை கூடும். சின்ன குஞ்சுன்னு சொன்னீங்கன்னா 2 மாதத்தில் 2 மாதத்தில் ஒரு 500 கிராம் வரை எடை வரும்.